இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு. போக்குவரத்து கழகத்தில் இந்த அப்ளிகேஷன் எடிட் இன்றோடு நிறைவு பெறுகிறதுங்க. ஸோ நிறைவு பெற்றாச்சு. போக்குவரத்து கழகத்தில் அப்ளிகேஷன் மார்ச் 21 ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுத்தாங்க. எல்லாமே முறைப்படி நடத்துனாங்க. ஸோ அப்ளிகேஷனில் குளறுபடிகள் இருக்குது. இந்த குளறுபடிகளை தவிர்க்க முடியுமா? அப்ளிகேஷன்ஸ் எடிட்டும் முடிச்சாச்சுங்க. இனி என்ன தான் இந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்குது அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க. 1150 ரூபா என்கிட்ட காசு வாங்குறீங்கள, அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது திருத்தங்கள் கொடுத்தீங்களா? அப்ளிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் கொடுத்தீங்களா? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தவர்களுக்கும் பணி வாய்ப்பை கொடுத்தீங்களா? இப்படி பல தரப்பட்ட மக்கள் டிஎன்எஸ்டிசி கிட்ட பல கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீதிமன்ற வழக்கு 24/4/2025 நிலவரப்படி நீதிமன்ற வழக்கில் சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்குங்க. இந்த கண்டக்டர் டிரைவரை பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீதிமன்ற வழக்கு சம்மந்தப்பட்ட தகவல்களை முதல்ல பார்த்துடலாம். இன்று 2024-25 நீதிமன்ற வழக்கு விசாரணையானது இருக்குது. செகண்ட் ஹியரிங் இது பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு எடுக்க இருக்காங்க. ஸோ இந்த கண்டக்டர் தனியாக டிரைவர் தனியாக நோட்டிஃபிகேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கார். இது குறித்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. அவர் என்னப்பா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதாங்க ரொம்ப குழப்பமான ஒரு அறிவிப்பு அவர் கொடுக்குறாரு. ஸோ தந்தி டிவியில் வந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை ஓட்டுநர் நடத்துனர் தனித்தனியாக வேலைவாய்ப்பு, அடுத்தடுத்த முறை ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தனித்தனியான வேலைவாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1024 வாரிசுதாரர்களுக்கு இதுவரை பணி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார். செய்திகள் எல்லாமே பல வந்திருக்கு. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு செகண்டில் நோட் பண்ணி நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தலாம். நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ 685 போஸ்டிங் டிசிசி மொத்தப்படி தான் எடுத்தாங்க. ஸோ எஸ்சிடிசியில் எடுத்துகிறாங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 650 போஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிடிசி படி தான் எடுத்தாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் மொத்தப்படி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இப்போ இந்த டிசிசியில் எடுக்கும் வாக்கிகள் கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசி எல்லாமே ஒப்பந்த பணியாளர்கள் போட்டுட்டு நாங்கள் எஸ்சிடிசியை மட்டுமே எடுத்துக்குவோம் அப்படின்னு இப்போ புது அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருமே ரொம்ப குழப்பத்திற்கு ஆழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு சரியான பதிலை அரசு அறிவிக்கிறதுங்க. ஸோ இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷம் போஸ்டிங் இல்லாமல் அவங்க எல்லோருமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் விடுவோம், அதுக்கப்புறம் விரைவில் விடுவோம், பின்னாடி விடுவோம், அதுவரை ஏஜ் எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் அப்ளை பண்ண முடியாது. அவர்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ளை பண்ண முடியும். அப்ளை டேட்டே முடிஞ்சு போச்சு சார், திரும்ப அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அப்ளை டேட் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை டேட்டை முடித்த பிறகு இன்னும் சில தினங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 தினங்களாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளைக்கு எக்ஸ்டெண்டுக்கு உண்டான டீட்டெயிலை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஸோ அடுத்தடுத்து கடந்து கொண்டு போய்கிறதா இருக்குது. நம்ம அவங்களையும் துரத்தி போயிட்டே இருக்கோம். புதிய நோட்டிஃபிகேஷன் விடணும். முதல்ல பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி
பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஸோ டிரைவர் தனியாக எடுங்க, கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்ட்டு இந்த கோரிக்கைகள் எல்லாமே வலியுறுத்தி அனைத்து தரப்பு மக்களுமே போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க. இவர்கள் அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்துறதுனால போஸ்டிங் போடாமல் டிலேவும் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புகள், அடுத்தடுத்த அறிவிப்புகள் போக்குவரத்து துறையில் இன்னும் டிலே ஆகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னும் போடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியல. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து கூடுதலான பணியிடங்களை நிரப்புறதுக்கு நிறையா வாழ்க்கையில் இருக்குங்க. ஓட்டுநர் நடத்துனர் தனித்தனியாக வேலைவாய்ப்பு, அடுத்த முறை ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தனித்தனியாக வேலைவாய்ப்பை நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு அடுத்த டைம் சொல்லிட்டாங்க. 1024 வாரிசுதாரர்களுக்கு இதுவரை பணி வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வரும்போது ஓட்டுநர் தனியாக எடுப்போம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 13 வருஷத்துக்கு திரும்ப எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற குறைபாடுகள். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும்தாங்க இனி வரும் காலங்களில் எடுக்க இருக்காங்க. அதனால் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அது இல்லாதவங்களால் கொஞ்சம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய பேர் வந்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் பட்சத்தில் மனு கொடுத்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசு தரப்பில் வந்து கொடியிடலாம். டிரைவர் தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க, கண்டக்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை அப்ளை பண்ணங்க அப்படியே இருக்கட்டும், நீங்கள் போஸ்டிங் போகிறப்ப மட்டும் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக போய்க்கலாம் அப்படின்றதையும் அறிவிப்பையும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடாமல் இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கிற பட்சத்தில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதற்கு உண்டான கிளைம் யார்? மக்கள் மட்டும்தாங்க. ஏன்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் அரசு போக்குவரத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மகளிருக்கு வந்து இலவசமாகவும் பயன்படுத்திகிட்ருக்கு. இந்த மாதிரி டைமில் ஒரு பேருந்தில் ஆட்கள் பற்றாக்குறை, டிரைவர் இல்லை, கண்டக்டர் இல்லை அப்படின்றது வேதனைக்குரிய செயலாக இருக்குது. ஏன்னா ஒரு சேவை நிறுவனமான போக்குவரத்து கழகத்தில் ஒரு டிரைவர், கண்டக்டர் பற்றாக்குறையால் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படும் அவல நிலை ஏற்படுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகளுக்கு ஒரு பேருந்துக்கு ஒரு டிரைவர், கண்டக்டர், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிரைவர், இந்த மாதிரி வீதம் வந்து ஒரு பேருந்துக்கு 3 to 4 பேர் வீதம் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்துக்கு 2 டிரைவர் 2 கண்டக்டர் போடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு தமிழகம் முழுவதுமே வேக்கன்சிஸ், பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய வேக்கன்சிஸ்கள் வழங்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. இந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு தற்சமயம் பலமாக போயிட்டுருக்கு. புதிய அறிவிப்புகள் வருமானது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அப்ளிகேஷன்ஸுடைய ரீஎடிட் டைமும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கோ, அடுத்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா அப்படின்றத குறித்தும் ஸோ நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க கம்பெனி சைட்லேருந்து ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு உடனடியாக சொல்ல போகிறேங்க. மக்களே, இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.